Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல மொறுமொறுப்பா டேஸ்டான தட்டை எப்படி ஈஸியா செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்துட்டு லைட்டா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த டயத்துல நம்ம அடுப்புல இருந்து இறக்கிடலாம். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் பச்சரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும். அந்த மாவோட ஈரத்தன்மை போனால் அதனால் 1 நிமிஷம் வறுத்துட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது தட்டை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த உளுந்த பருப்பை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிற போகிறோம். நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம பச்சரிசி மாவும் நல்லா ஆறி இருக்குது. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்ச உளுந்து பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஓமம் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெலாம் சுத்தமாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. நம்ம டைட்டாகவும் இருக்கக்கூடாது, நம்ம லூஸாகவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும். கையில் ஒட்டாத பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. நம்ம பிடிச்சி பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரணும். இந்த பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கவலில் 2 சைடும் ஆயில் தடவிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச மாவை சின்ன உருண்டையை எடுத்து கையில் நல்லா உருட்டிட்டு ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணிவிட்டு வச்சு மடக்கிட்டு ஒரு ஃப்ளாட்டான கிண்ணம் இல்லைன்னா சம்படம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற இதை எடுத்து நல்லா ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு நல்ல ரவுண்டு ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த சைடும் தடிமன் இல்லாமல் ஈவனாக வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஃபோர்க்கை வச்சு லைட்டாக அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். இது நல்லா உப்பி வராமல் நம்மளுக்கு கரெக்டாக நல்லா மொறுமொறுப்பாக வரும். அதே போல் நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். இதே போல் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு கடாயில் நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வரும். எந்த ஒரு ஃப்ரை ஐட்டமும் ஆயில் வந்து நல்லா ஹீட்டில் இருக்கணும். இந்த டயத்தில் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். கண்டிப்பாக தீபாவளிக்கு இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 சைடும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும், அந்தளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு நல்லா மொறுமொறுப்பான தட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா தட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான மொறுமொறுப்பான தட்டை ரெடி ஆயிடுச்சு. தீபாவளிக்கு இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.